சொல்லுங்க அத்தை. மாப்பிள, நேத்து ஜேபியும் உங்களையும் பார்ட்டில பார்த்தேன். ஜேபி ஓ ஜேம்ஸ் பாண்டியனா? உங்களுக்கு தான் ஜேபி, நான் ஜேம்ஸ் பாண்டியன் தான் கூப்பிடுவேன். நாங்க 2 பேரும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு. என்ன ஏன்பா இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியலையா? நெட்ல போட்டுமா? எது? உன் படத்தை நெட்ல போட்டுமா? யோ யோ என்ன படம்யா? கலர் படம் போயா. என்ன மாப்பிள, எவ்ளோ பெரிய ஆளு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இவ்ளோ சிம்பிளா இருக்கீங்க? சரி ஓகே, இப்போ அதுக்கும் என்ன கூப்பிட்டதுக்கு என்ன சம்மந்தம்? டைம் ஆச்சு, நிறைய வேலை இருக்கு. ஜேபி பொண்ணு விஷயமா தான் அம்மா உங்கள்கிட்ட உதவி கேட்கலான்னு இருக்காங்க. என்ன மாப்பிள எந்திரிச்சிட்டீங்க? உட்காருங்க. இல்ல விஷயம் கொஞ்சம் சீரியஸா இருக்கு, நான் நின்னே கேக்குறேன். என்ன சொல்லுங்க. அது இல்ல மாப்பிள, நம்ம சிவாவுக்கு ஜேபி பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவரு ஸ்டேட்டஸ்க்கும் நம்ம ஸ்டேட்டஸ்க்கும் ஈக்குவலா இருக்கும்னு பார்த்தேன். அத்தை ஜேபி யாரு? அவர் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா அத்தை? அவர் ஸ்டேட்டஸ் என்ன, உங்க ஸ்டேட்டஸ் என்ன அத்தை? அத்தை நீங்க ஊருக்கு போகணுன்னா ஃப்ளைட்ல டிக்கெட் வாங்கிட்டு போவீங்களா? கருமா ஒரு ஃப்ளைட்டே வாங்கிட்டு போவார்த்த. நீங்க கார்ல போகும்போது டயர் பஞ்சர் ஆச்சுன்னா டயரை மாத்துவீங்களா? அவர் காரையே மாத்திடுவார்த்த. இப்படி எட்டாவது இடத்துக்கு பட்டா போடணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்புத்த. உங்க லெவலுக்கு நான் லோ கிளாஸ்னா ஜேபி லெவலுக்கு நீங்க லோ கிளாஸ். என்ன மாப்பிள நீங்களே இப்படி சொன்னா எப்படி? உங்களை விட்டா மேடத்துக்கு வேற யார் இருக்கா? ஐயோ அடிச்சிட்டனா? பரவாயில்ல மாப்பிள. ஏதோ உங்களை மாதிரி பணக்கார திமிரு இல்லாம பழைய நட்பை மனசுல வச்சு என் மேல கொஞ்சம் மரியாதை வச்சிருக்காரு. அதை கெடுத்துருவீங்க போல இருக்கே. அதெல்லாம் வேலைக்கு ஆகாத. நீங்க சொன்னா ஜேபி கண்டிப்பா கேப்பாரு மாப்பிள. எனக்காக ஒரே ஒரு முறை அவர்கிட்ட பேசி பாருங்களேன். சரி ஒரு நிமிஷம் இருங்க, நான் வேணா அவர் போன்ல கிடைக்கிறாராம் பாக்க. இந்தாங்க கேமரா போன். நம்பர் தெரிஞ்சாதான் எடுப்பாரு. ஹலோ சரவணா. ஹலோ ஜேம்ஸ் பாண்டியன் சார், எங்க இருக்கீங்க சார்? டீ கடையில உட்காந்துக்கிட்டு கொசு அடிச்சிட்டு இருக்கேன்டா. உங்களை கொஞ்சம் மீட் பண்ணுமே. கண்டிப்பா என்ன மீட் பண்ண முடியாதுடா. இருந்த ஒரு கோட்டையும் வாஷிங் போட்டுட்டு அது வாங்க காசு இல்லாம டீ கடை வாசல்ல உட்கார்ந்திருக்கேன்டா. நீதான் வந்து என்னையும் கோட்டையும் மீட்டிட்டு போகணும்டா. ஓ துருக்கியில டர்க்கி கம்பெனி மீட்டிங்ல இருக்கீங்களா? துருக்கியா? டர்க்கி டவல் கூட இல்லாம பட்டாப்பட்டி டவுசரோட உட்கார்ந்திருக்கேன்டா. என்ன மாப்பிள? சரி நாளைக்கு ஓகே சார், நீங்களே வரீங்களா? ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ. அத்தை துருக்கியில டர்க்கி கம்பெனி மீட்டிங்ல இருக்காரா, நாளைக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. பேசி பார்ப்போம். தேங்க்ஸ் மேடம், இந்த ஹெல்ப் லைஃப்ல மறக்கவே மாட்டேன். இன்ஸ்பெக்டரா இருந்தானா உங்களால தான் இப்ப ஏசியா இருக்கமா. என்னடா உள்ள ஒரு குட்டி போலீஸ் ஸ்டேஷன் இயங்கிக்கிட்டு இருக்குது. எஸ்கேப் ஆயிடலாமாடா? ஜேபி சார் வாங்க. வாங்க ஜேபி சார். இவர் எங்கேயோ பாத்துருக்கனே. மேடம் உங்களை ஏமாத்தணும் 24 ஹவர்ஸ்ல பிடிச்ச முட்டி தட்டி உங்க முன்னால நிறுத்துறேன். வரேன் மேடம். முடிஞ்சா என்கவுண்டர்ல போட்டுடுங்க. ஏண்டா போலீஸ் பார்த்தோன்னு இப்படி இந்த நடிக்கிற? இன்ஸ்பெக்டர் இருக்கும்போதே நான் தடி அடிச்சவன்டா. சரி சீனை கண்டினியூ. டம் டம் ராஜேஸ்வரி மேடம், உங்க பையனுக்கு என் பொண்ணை கொடுக்க எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல. இருந்தாலும் எதையுமே கேட்காத என் சரவணன் கேட்டதுனால உங்க கூட சம்பந்தம் வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நீங்க எங்க வீட்ல சம்பந்தம் வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவசரப்படாதீங்க, அதுக்கு முன்னாடி 3 கண்டிஷன் இருக்கு. அதுக்கு ஓகேனா சம்பந்தம் வச்சுக்கலாம், இல்லைன்னா நான் சாப்பிட்டு கிளம்புறேன். இவன் என்ன நம்ம வீட்டு படிக்கட்டுல போயிட்டு இருக்கான்? ஆமா போட்டோம். கண்டிஷன் நம்பர் 1, எனக்கு வரதட்சணை வாங்குறதோ வரதட்சணை கொடுக்கறதோ ரெண்டுமே பிடிக்காது. கண்டிஷன் நம்பர் 2, என் பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க. ஆனா நான் உங்க பையன் என் வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரணும்னு எதிர்பார்க்கிறேன். 3வது கண்டிஷன், இங்க இருக்கானா? எனக்கு இருக்க வசதிக்கு என் பொண்ணோட கல்யாணத்தை கப்பல்லையோ பிளைட்லயோ கடலுக்கு அடியிலையோ என்னால நடத்த முடியும். ஆனா நான் ஒரு சென்டிமெண்ட் ஃபூல். எங்க குடும்பத்துல யாருக்கு கல்யாணம் நடந்தாலும் அது எங்க பூர்வீக கிராமத்துல உள்ள பரம்பரை பேலஸ்ல தான் நடந்தாகணும். இந்த 3 கண்டிஷனுக்கும் நீங்க ஓகேனா கல்யாணத்தை பத்தி பேசலாம், இல்லைனா பட்டர் பிஸ்கட்டை சாப்பிட்டுட்டு படக்குன்னு கிளம்பிடுவேன். வரதட்சணை, வீட்டோட மாப்பிள, அதெல்லாம் ஓகே சாமி. கிராமத்துல கல்யாணம் வைக்கணுங்கிறாரு, அங்க என்ன வசதி இருக்கும்? என் பொண்ணுடைய கல்யாணம் தான் அவசரமா நடந்து போச்சு. என் பையனுடைய கல்யாணமாவது
எல்லா விஐபிங்களும் கூப்பிட்டு கிராண்டா பண்ணலான்னு இருந்தேன். இப்படி யாருக்கும் தெரியாம பண்ணா என் ஸ்டேட்டஸ்ல உள்ளவங்க எல்லாம் என்ன கேவலமா நினைக்க மாட்டாங்க? என்ன சாமி சும்மாவே நிக்கிறீங்க? ஐயோ கொஞ்சம் யோசனை பண்ண விடப்பா. அம்மா கல்யாணம் கிராண்டா நடக்கிறது பெருமை இல்லம்மா, கல்யாணத்துக்கு அப்புறம் கிராண்டா வாழ்றது தான் பெருமை. ஜேபி கூட நீங்க சம்மந்தம் வைக்கிறது உங்களோட எதிரிங்க 1-2 பேருக்கு தெரிஞ்சு அவங்க இல்லாதது பொல்லாததுமா போட்டு கொடுத்தா இந்த கல்யாணம் நின்னு போயிடும். அதனால இந்த கல்யாணத்தை வில்லேஜ்ல நடத்துறது தான் பெட்டர். என்னத்தை யோசிக்கிறீங்க? கண்டிஷன் பிடிக்கலன்னா சொல்லுங்க, ஜேபி கிளம்பி போயிட்டே இருப்பேன். ஜேபி சார், எங்களுக்கு நீங்க சொன்ன எல்லா கண்டிஷனும் ஓகே. அவசரம் இல்ல, யோசிச்சு கூட சொல்லுங்க. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? மாப்ள, ஆ. நீங்க போய் எல்லாத்துக்கும் சம்மதம்னு சொல்லுங்க. சரி அத்தை. காதல் அணுக்கள் உடம்பில் எத்தனை. அத்தை இவ்வளவு தூரம் கெஞ்சி கேக்குறாங்களா ஜேபி சார்? ஓகேன்னு சொல்லுங்க ஜேபி சார். நீ இவ்வளவு தூரம் கெஞ்சும் போது நான் என்ன செய்ய முடியும்? மேரேஜ் ஓகே, எனிவே கல்யாணம்னு ஒன்று பேசிட்டா அதை உடனடியா முடிக்கணும்னு நினைக்கிறவன் நான். அடுத்த வாரம் எங்க ஊர்ல திருவிழா வருது, அதுக்கு அடுத்த நாள் கல்யாணத்தை நாம வச்சுக்கலாம். ஆனா என்னால கல்யாண வேலையெல்லாம் இருந்து பார்க்க முடியாது. காரணம், நான் ஃபாரின் போறேன். குடும் சரவணா, இனிமே நீ மாப்பிள்ளை வீட்டுக்காரன் இல்ல, பொண்ணு வீட்டுக்காரன். எல்லாரும் கேட்டுக்கங்க, இனிமே இந்த ஜேபி தான் சரவணன், சரவணன் தான் ஜேபி. நான் எல்லா மீட்டிங்கையும் முடிச்சுட்டு கல்யாண தண்டைக்கு ஹெலிகாப்டர்ல வந்து அங்க இறங்குவேன். அதுக்குள்ள ஏதாவது எமர்ஜென்சி அர்ஜென்சினா என்னுடைய சேட்டலைட் போன்ல நீ எனக்கு கால் பண்ணு. ஓகே சரவணா, கல்யாணத்தன்னைக்கு மாப்பிள்ளைக்கு ஒரு ஃப்ளைட்டை வாங்கி பிரசன்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன ஃபீல் பண்ற? ஃப்ளைட் ஓனர் செருப்பால் அடிப்பான். ஓகே, எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, அதனால நான் கிளம்புறேன். நீங்களும் ஊருக்கு கிளம்புங்க. கல்யாணத்தன்னைக்கு நம்ம எல்லாருமே அங்க மீட் பண்ணலாம். சரவணா, எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சேன்னு கழட்டி விட்டுடாதுடா. அங்கே டிக்கெட்டில் தான் வெயிட் பண்ணுவேன். ஏதாவது பெருசாக கவனிச்சுட்டு போடா. இங்கேயே கொடுக்குறியா? குடுடா. என்னடா வெறும் 10 ரூபாய் கொடுக்குற? இது சைட் டிஷ்க்கு தானடா ஓகே ஆகும். அவ்வளவுதான் இருக்கு, போடா கொண்டு போயா. குவார்ட்டருக்கு என்னடா பண்ணலாம்? கோட்டை வித்துடலாம், கிளம்பு.